வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜே ஊசோ அட்டாக் பண்ணது யார், அப்புறம் முகமூடி போட்டது வந்து இந்த கோமாளியா அப்படிங்கிறது தான் பல பேருக்கு டவுட்டாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பிடிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலிமினேஷன் சேம்பர் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுனில் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கிற 6 பேருமே ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்காக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை முரட்டுத்தனமாக அடித்து ஆம்புலன்ஸில் போக வச்சுட்டானுங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸு, பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸு, நிக்கோடல்ஸு, ஆட்ரூத்து, டிராகன் லீ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துருக்குறாங்க. ஜேக்கப் ஃபார்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாரு. கேட்டால் அவர் என்னுடைய பிரதர் அப்படிங்கிறதுனால அவர் கூட்டிகிட்டு போயிருக்காராம். சரி, ஓகே. இப்போது ஜே ஊசோவை அடித்தது யார்? ஏன்னா ஜே ஊசோ சாதாரண ஆள் கிடையாது. பின்ன யாருப்பா பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜே ஊசோ ஒரு எலிமினேஷன் சேம்பர் கேண்டிடேட். அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பரில் வர்றதற்காக தான் பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டா அவரை பிடிக்காமல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்கலாம்னா ட்ரூ மாக்கின்டரை பற்றி பார்க்கலாம். ட்ரூ மாக்கின்டர் கோடி ரோட்ஸ் தான் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கோடி ரோட்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவரை ஹீல் மாதிரி காட்டினாலும் முழுக்க ஃபேஸாக தான் காட்டுறானுங்க. ஏன் ட்ரூ மாக்கின்டர் பண்ணியிருக்கக்கூடாது? ட்ரூ மாக்கின்டர் ஒன்றும் உத்தம புத்திரம் கிடையாதுல அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவருக்கு ஜே ஊசோவை கண்டாலே பிடிக்காது. அதனால் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ட்ரூ மாக்கின்டர் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா மற்ற கேண்டிடேட்டரை கம்பேர் பண்ணும்போது ஜே ஊசோ ஒரு லைட் லெஸ்லர் தான். அவர் வந்து ஓகே தான் பண்ணுவார். ஸோ ஜே ஊசோ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே நம்ம கண்ணு இன்னொரு பக்கம் போனால் ஜேக்கப் ஃபார்ட் பக்கம் வருது. ஜேக்கப் ஃபார்ட் அடிச்சிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா சாமி ஜெயின் என்ன சொல்லியிருப்பாருனா ஜேக்கப் ஃபார்ட்டுவை பார்த்து, ஜேக்கப் நீ எலிமினேஷன் சேம்பரில் கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான ஸ்பாட்டை நீ கேட்டிருக்கிற. நான் கூட கேட்கல. நான் வந்து ஜே ஊசோ என்னாச்சுன்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் நீ எலிமினேஷன் சேம்பர் மேலே தான் நீ கண்ணாக இருக்க. ஸோ நீ தான் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணியிருப்பாருன்னு ஒரு பாயிண்ட் அப்போ பேசியிருப்பார். ஏன்டா என் ப்ரோ கூட நான் இருந்தது நான் எப்படி அடிச்சிருப்பேன்னு கேட்டால் அதுக்கும் சாமி ஜெயின் சொல்லியிருப்பார், உன் பிரதர் கூட நீ இருந்த, அதனால தான் நான் பவுடுறேன். ஏன்னா உன் பிரதர் அடிபட்டு கிடக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்ததே நீ தான். எப்படி நீ பார்த்த? அப்போ நீ தானே அடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு இவங்களை காட்டிலும் இன்னொருத்தர் மேலே தான் பெரிய டவுட்டாக இருக்குது. அதுதான் லோகன் பால் அண்ட் ஆஸ்டின் தேரி. நான் எதுக்கு இவ்வளவு டவுட்டு வந்து இவங்க 2 பேரை படுறேன்னா அதுக்கான காரணம் இருக்குது காய்ஸ். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால் பிரான்சன் ரீடை தான் எலிமினேஷன் சேம்பரில் கொண்டு வரணும். அந்த மிஸ்ட்ரி மேன் எலிமினேஷன் சேம்பரில் மீண்டும் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணணும், அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் இன்ஜுரி ஆனதுனால அது மட்டுமே ஜே ஊசோ எலிமினேஷன் சேம்பருக்கு ராலை குவாலிஃபை ஆனார். ஸோ ஜே ஊசோ ஆக்சிடெண்ட்டாக அந்த ராலை வந்தார். இப்போது பிரான்சன் ரீட் இல்லாட்டாலும் அந்த விஷன் டீமில் இருக்கிற இன்னொருத்தர் இருந்தாலும் அந்த மிஸ்ட்ரி மேன் அட்டாக்கருக்காக வருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு பாலியம்மன் ஒரு கலகடியை ஆட்டிக்கிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா எத்தனையோ கண்டென்ட் இருந்து லோகன் பாலை சேர்த்துருக்காருன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பிரான்சன் ரீடுக்கு பதிலாகலாம் சேர்த்துருக்குறாங்க. ஏன் ப்ரோ இது ப்ராக் லெஸ்னராக இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ப்ராகாக இருந்தாருன்னா பின்னாடி அடித்து போட்டுட்டு நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் காட்ட மாட்டார். ஆக்சுவலி நான் ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன், ப்ராக் ஒரு வேளை டபிள்யூ இருக்கிற ஒரு ரெஸ்லரை அட்டாக் பண்ணிவிட்டு எலிமினேட் சேம்பரில் கேண்டிடேட்டாக வந்த வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஒரு வேளை ப்ராக் லெஸ்னர் ஒரு ரெஸ்லர் அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா நேரடாகவே போய் அடிப்பார், மரண அடி கொடுப்பாரு. இப்படி பயந்து போய் அடிச்சுட்டு இடத்த காலி பண்ணலாம் போக மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு ப்ராக் லெஸ்னர் வரல. அதனால் ப்ராக் லெஸ்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரியா? ப்ராக் லெஸ்னராக இருந்திருந்தா முன்னாடியே போய் ஒருத்தனை அடித்து கொடை நாசமாக்கிட்டு அவனுக்கு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத டேரக்ட்லி சொல்லியிருப்பார். ஸோ இது ப்ராக் லெஸ்னராக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஆஸ்டின் தெரியலட்டா லோகன் பாலாவுடைய வேலையாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய தலைவலி இருக்குது. அது வேறு எதுவுமே இல்லை காய்ஸ். யார் தான் அந்த மிஸ்ட்ரி மேன்? அந்த மிஸ்ட்ரி மேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருப்பார். இதுக்கு முன்னாடி ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு, ஓஹோ மாஸ்க்கை மாற்றி போட்டிருக்கானுங்கன்னு. ஒவ்வொரு டைமும் அப்படி தான் பண்ணுறானுங்க. வந்தவன் பார்த்தீங்கன்னா பசமாக லோகன் பால்கிட்ட மாட்டிட்டாரு. லோகன் பால் ஒரு பஞ்சை கொடுத்துட்டு மூஞ்சி திருப்பி பார்க்காங்க. சை,
என்னடா மூஞ்சி இதெல்லாம் போனியா வதை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்தது வேற. உள்ளுக்குள்ளே பார்த்தா ஷேவ் பண்ண எல்லைநைட் இருக்காரு. எல்லைநைட்டை ஷேவ் பண்ண மாதிரியே ஒரு ரசில் இருக்காரு. ஆக்சுவலி இது யார், இவருக்கும் விஷனுக்கும் என்ன பகை, என்ன தொடர்பு அப்படின்லாம் நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா டைம் பாஸுக்கு போட்டுட்ருக்கானுங்க. டைம் பாஸுக்கு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், டைம் பாஸுக்கு தான் அந்த நபரை போட்டிருக்காங்க. இந்த நபருக்கும் மிஸ்ட்ரி மேனுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. WWE பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆளை மிஸ்ட்ரி மேன் மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் இது வேறு யாருமே கிடையாது, WWEல ட்ரையட், அதாவது ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ஆள் தான், சின்ன பையன். ஸோ சும்மா தானே இருக்கான்னு சொல்லிட்டு மாஸ்க்கு போட்டுட்டு வந்து அட்டாக் பண்ணுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்ருக்கானுங்க. ஸோ இவனுக்கும் மிஷன் டீமுக்கும் சம்மந்தம் இல்லை, இதோட ஒரு பேர் வச்சுருங்களா. உண்மையான மாஸ்க் மேன் யார் அப்படிங்கிறத நம்ம எலிமினேஷன் சேம்பரில் பார்க்கலாம். அப்புறம் நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், அண்டர்டேக்கருடைய புல்லட் பைக்கை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரைமஸ் ஸ்டேடியோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பங்கு ரிங்குக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிராகன் லீ அதுக்கு மேலே ஏறி இருப்பார். சிஎம் பங்கு வந்த உடனே இறங்கி போயிருப்பார், கரெக்டு தானே. ஆக்சுவலி அவர் வந்து வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா உட்காந்துட்டார். ஆனால் இதை பங்கு வந்து பார்த்துட்டாரு. பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆதாரத்துக்காக ஒரு ஃபோட்டோவை எடுத்திருப்பார். டிராகன் லீ அதை பார்த்துட்டு போஸ் கொடுத்துருப்பாரு. போஸ் கொடுத்துட்டு பங்கு கீழே இறங்கினோன்னே ஆளை விடுறா சாமின்னு இறங்கி போயிருப்பார். அந்த ஃபோட்டோவை சிஎம் பங்க் டிராகன் லீக்கு அனுப்பி அதை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காரு. பாருங்கள் தலைமை இவ்வளவு ரணகலத்துலேயும் புல்லட்டு மேலே ஏறி குதூகலம் கேட்குது. அதை நம்ம சிஎம் பங்க் ஃபோட்டோ எடுத்து வேறு அனுப்பியிருக்காரு. டிராகன் லீ உண்மையிலேயே உனக்கு சட்டையா. அடுத்தது நம்ம ராண்டி ஆர்டன் ஸ்கோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னப்பா ராண்டி ஆர்டன் ஸ்கோர்னால், உங்களுக்கு மைலல் ப்ரோனை பற்றி தெரியும். அவர் இப்போது NXTயோடைய ராண்டி ஆர்டன் இருக்கார். ஏன்னா ராண்டி ஆர்டனோட ஃபேஸ் ஆஃப் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு சின்ன பையமாக இருந்தாலும் பண்ணுற வேலைலாம் பயங்கரமான வேலை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவர் ராண்டி ஆர்டனுடைய டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய ஆளை உசார் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு யாருமே இல்லை, ஸ்டெஃப்னி வால்கர். ஸ்டெஃப்னி வால்கரா, நம்ம ஸ்டெஃப்னியா, நம்ப முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் WWE ஸ்டெஃப்னி வால்கர் இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஐயா கொக்கி போட்டார். வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை, காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மைலன் பார்த்தீங்கன்னா இவங்களை கொக்கி போட்டாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ப முடியலையப்பா, பொய்யா உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான். நான் லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, நான் லாங்குவேஜை கடந்து அவளை கரெக்ட் பண்ணின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப்னி வால்கரில் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், NXTயில் மட்டும் இல்லை AEWலையும் ராண்டி ஆர்டன் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் கேலி ஃப்ளாட்டர். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறீங்களா, அவர் தான் கேலி ஃப்ளாட்டர். என்னப்பா ராண்டி ஆர்டன் மாதிரியே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுதான் சொல்கிறேன். அவரும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ராண்டி ஆர்டன் மாதிரியே இருப்பார். NXT அண்ட் AEW 2 பிராண்ட்லேயும் ஒவ்வொரு ஜெனரேஷன் ராண்டி ஆர்டனை நம்ம ராண்டி ஆர்டன் விதைச்சி விட்ருக்காரு. ஆனால் ராண்டி ஆர்டனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அவர் ஃபாதர் மாதிரியும் இவங்க 2 பேரும் பிள்ளைங்க மாதிரி இருக்குல்ல. அண்ட் கைஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. மிஸ்ட்ரி பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து WWE பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது. அண்ட் கைஸ், எனக்கு என்னமோ இதில் ஒரு ரெஸ்லர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை சுற்றி அடிக்கடி சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக மிட் கார்டில் வேறு ஏதாவது டைட்டில் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.